ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அம்முனிஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாம் நம்மளோட ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ்க்காகன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் உங்கள் ஜுவல்லரி பிஸ்னஸை வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வந்து நல்லா கிளியராக க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்டோட நேம் கோடோட அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ரைஸ் டீட்டெயிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை என்கொயரி பண்ணும்போது கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடலாம். அடுத்தது மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ், அது என்ன மெட்டீரியலில் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. அடுத்தது அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், இப்போ இருக்கா இல்லையா. எக்ஸாம்பிளுக்காக நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த நெக்லஸ் வந்து எனக்கு வேணும், இது அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் இல்லைனா டிஎம்மில் உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணணும், கோட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அது வந்து அவைலபிளாக இல்லையான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களோட பின்கோடு வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து எப்போ டெலிவரி அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டெப் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் கோட் இல்லைனா ப்ராடக்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கூடவே எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கஸ்டமைசேஷன், அவங்க என்னெல்லாம் கஸ்டமைசேஷன் கேட்குறாங்களோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. அடுத்தது டெலிவரி பின்கோட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிஃபரபிளான பேமெண்ட் மோட், ஜிபேவா ஃபோன்பேவா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 4 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட யூபிஐ ஐடி இல்லைனா வந்து கியூஆர் கோடு இல்லைனா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். டோட்டல் அமௌண்ட் வித் ஷிப்மெண்ட்டோட அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுடுங்க. ஒன்ஸ் பேமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு அனுப்ப சொல்லிடுங்க. 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பேமெண்ட் அண்ட் அக்னாலேஜ். அதாவது பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எத்தனை நாளில் நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஷிப்மெண்ட் ஆன உடனே அவங்களுக்கு ட்ராக்கிங் ஐடியை அனுப்புங்க. ரிசிப்ட் ஏதாவது நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து டிஜிட்டலாக நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. 6th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் டியூரிங் பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஒருவேளை கஸ்டமைசேஷன் அப்படின்னா அதை வந்து ஃபைனலாக ரிவ்யூ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணி விடுங்க. கூடவே வந்து நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மெசேஜ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அது பார்க்க ரொம்பவுமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். 7th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம். இப்போ அது வந்து கொரியர் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொரியரோட நேமும் ட்ராக்கிங் நம்பரும் அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க. அடுத்தது எஸ்டிமேட்டட் டெலிவரி டைம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். 8th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப் ஃபார் டெலிவரி. அதாவது 3 to 5 டேஸில் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சா, பார்சல் கரெக்டாக ரிசீவ் ஆகியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா அவங்கள வந்து மெசேஜ் வந்து அனுப்ப சொல்லுங்கள். கூடவே வந்து ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேளுங்க. 9th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ரிவ்யூ ஆர் ரெஃபரல். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி ஆகிடுச்சு, இப்போது அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஃபோட்டோ ரிவ்யூ அது மாதிரி வந்து ஷேர் பண்ண சொல்லி கேளுங்க. கூடவே வந்து ரெஃபரல்ஸ் வந்து அவங்கள மென்ஷன் பண்ண சொல்லி கேளுங்க. அப்படி யாராவது ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் அண்ட் சேவ் ஆர்டர். அதாவது ஒரு நோஷன் டெம்ப்ளேட்லேயோ இல்லைனா வந்து டைரியிலையோ இல்லை எக்ஸல் ஷீட்டில் கூட நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கஸ்டமரோட நேம், ஆர்டர் நம்பர், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்க, ஷிப்மெண்ட் டேட், ட்ராக்கிங் நம்பர், ஃபீட்பேக் என்ன ரிசீவ் பண்ணிங்க, இதெல்லாம் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் ஆஃபர்ஸ் கூட அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். போனஸ் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் கஸ்டம் ஆர்டர் ஃபார்ம் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பல்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் தனியாக, ரீசெல்லருக்கு இல்லை கஸ்டமைசேஷனுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்காக நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். ரிப்ளைஸ் வந்து இப்போ கஸ்டமர் வந்து என்கொயரி பண்ணுறாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கலனாக்கா கூட அந்த ரிப்ளை வந்து அவங்களுக்கு போயிடும். ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுங்கள். அடுத்து நியூ லான்ச்சஸ் தான் அவங்களுக்கு ப்ரையராகவே அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.